ஹலோ காய்ஸ், சில பேருக்கு சின்ன டவுட் இருக்கலாம். இந்த பாலுக்கும் இந்த எவப்போரேட்டட் மில்க்னு சொல்றாங்க இல்லையா, இந்த எவப்போரேட்டட் மில்க்குக்கும் என்ன வித்தியாசங்கிறது. எவப்போரேட்டட் மில்க் வந்து ஃப்ரெஷ் மில்க் தான். இது 60% வந்து சூடாக்கும் போது இதில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாக்கப்பட்டு இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த டின்னில் வருதுங்க. பாலை விட திக்காக இருக்கும். அதனால இதில் கால்சியமும் புரோட்டீனும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கண்டென்ஸ் மில்கை விட திக்னஸ் குறைவாக இருக்கும். பால் விட திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட்லெஜஸ் கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோஸ், பேசிக் சோஸ், பெஷமல் சோஸ், சோஸ் வர்க்கம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சூப் செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பால் போட்டு செய்கிற இந்த பதார்த்தத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை யூஸ் பண்ணும்போது பால் சேர்க்குற டிஷ்ஷை விட இது சேர்க்கும் போது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ரிச் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு க்ரீமியஸ் ஒரு டேஸ்ட்டை கொடுக்குன்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ரீட்டைல் ஷாப்ஸில் கிடைக்கிறது குறைவோ, இது சூப்பர் மார்க்கெட்ஸில் எந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.